வீட கூட்டும் போதெல்லாம் என் முடியாதான் சிஸ்டர் வருது. எங்க பார்த்தாலும் ஏன் முடி தான் கிடக்குது. தலையில சீப்பு போட்டு சீவினாலே முடி அப்படியே உதிர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் லாஸ் இருக்கா? கண்டிப்பா இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது உங்களோட ஹேர் லாஸை உடனே நிப்பாட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் என்னை திட்டவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி 15 நாள் நான் ஹேர் பேக்கே போடாமல் எனக்குமே பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் எங்கே கூட்டினாலும் என் முடி இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு எனக்குமே இப்போ ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஹேர் லாஸை உடனே நிப்பாட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன மாதிரியே உங்களில் நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். ஸோ அதை உடனே நிப்பாட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேர் லாஸையும் இன்ஸ்டண்ட்டாக ஸ்டாப் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி முடி கொத்து கொத்தாக கொட்டிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பால்னஸே வந்துடும். அப்படி இல்லைன்னா முடியோட அடர்த்தி குறைஞ்சிரும். ஸோ இது ரெண்டுமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும், புதுசாகவும் முடியை வளர வைக்கும். ரொம்ப முக்கியமாக உடனே உங்களோட ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணும். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தடவைனாலும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேக்கில் நான் வெறும் 3 இலையை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் லிக்யூடாக எடுக்கல, ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம முடிக்கு நல்லா ஒட்டி உங்கள் முடியை நல்லா கருப்பாகவும் மாற்றி கொடுக்கும். உங்கள் முடியோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு முடியவும் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒவ்வொரு இலைகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் முடியை சுற்றி கையில் இழுத்து பார்த்தா கூட உடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும், புதுசாகவும் முடியை வளர வைக்கும், உங்கள் முடியை நல்லா கருப்பாகவும் மாற்றி கொடுக்கும். பட் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு 3 முக்கியமான பொருள் எடுத்துக்க போகிறோம். இது 3மே நம்மளோட ஹேர் ஃபாலை நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கை லீஃபை பொறுத்த வரைக்கும் இதில் விட்டமின்ஸ், அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து நம்மளோட முடியோட வேர் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதுதான் நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய டேமேஜ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரையை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம 2 விதமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒன்று வேப்பிலை பொடி, இன்னொன்று வந்து கரிசலாங்கண்ணி பொடி. இந்த வேப்பிலை பொடியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்ல இருந்து நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங் வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுத்து புதுசாக முடி வளர்கிறதுக்கும் முடியோட வேருக்கும் முடி உள்ளே இருக்கக்கூடிய தண்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த லிக்யூடை ஒரு துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த லிக்யூடு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லிக்யூடு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். வேப்பிலை பொடி நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட ஸ்கேல்பில் எந்த விதமான இச்சிங்கோ இரிட்டேஷனோ எதுவுமே வராது. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியும் தான். இது ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்கும் போது உங்களோட முடியோட வேர்ல இருந்து உங்கள் முடியோட எண்டு வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 2 பொடியும் 2 ஸ்பூன் எடுக்கலாம், இல்லைன்னா 2-3 ஸ்பூன் எடுக்கலாம். நீங்கள் உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து இந்த பவுடரோட கவுண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுடரை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சாறையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிக்யூடான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக்கை தான் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் 3 விதமான ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒன்று விட்டமின், இன்னொன்று அயன், இன்னொன்று ஆன்டி டேண்ட்ரஃப் கண்ட்ரோல். இது 3மே இருக்கும்போது நம்மளோட ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது. நம்மளோட ஹேரும் நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களோட தலையில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கோங்க. நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் அதில் வந்து ட்ரைனஸ் இருக்கும். அதை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம முன்னாடியே தலையில் ஆயில் வைக்கிறோம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முடியும் ட்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேர் பேக் எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் முடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய வேப்பிலை, கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை இது 3மே உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கருமையை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேரை நல்லா திக்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஹேர் ஃபால் கம்மி ஆகிறதோட உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்ககிட்ட பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாரிங்க. நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாக தண்ணியிலே கரைஞ்ச மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக போகாது, தண்ணி மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் லீஃபாக எடுக்கிறீங்க
அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புளியும் போது அதோட சாறு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் டேஸில் 10-15 நாள் ஆகுது நான் ஹேர் பேக் போட்டு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் எனக்கு எவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னோடய ஹேர் லாஸ் ஒரே ஹேர் வாஷ்லேயே இன்ஸ்டண்ட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படிங்கும்போது உடனே கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் சீப்பு போட்டால் கூட உங்கள் ஹேர் உங்கள் முடி கொட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ஹேர் லாஸை உடனே நிப்பாட்டுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி அப்படியே நல்லா தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். ஸோ உங்களுக்கு சிக்கும் விழாது. நீங்கள் இந்த ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது யூஸ் பண்ண உங்களுக்கு புதுசாகவும் முடியை வளர வைக்கும். உங்கள் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொண்டு வந்து, ஏன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்குறதோட உங்கள் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டேக் கேர், பை.